காலையில் எழுந்ததுலேருந்து ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுற வரைக்கும் என்னோடய முழு மார்னிங் ரொட்டீன் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ரொம்ப சிம்பிளான அழகான மார்னிங் ரொட்டீன் பிளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க என்னோடய மார்னிங்கை சேர்த்து ஸ்டார்ட் பண்ணலாம். மார்னிங் எழுந்ததும் கிச்சனுக்குள்ளே போயிட்டு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணதும் அங்கே மாவு டப்பாவை எடுத்தாச்சு. நம்ம பண்ணுற சன்னாவும் சப்பாத்தியும் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் பட் டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இன்றைக்கி லஞ்ச் பேக் பண்ணுறோங்கிறது தான் இப்போ விலாகாக நான் சொல்ல போகிறேன். மாவு எடுத்துக்கலாம். மாவு எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா, முன்னாடியே மாவு ரெடி பண்ணி வச்சுன்னா சப்பாத்தி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால் முன்னாடியே சப்பாத்தி மாவை ஃபஸ்ட்டாக சன்னா ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆல்மோஸ்ட் நான் அந்த மாவை ரெடி பண்ணி வச்சுக்குவேன். எப்போவுமே அப்படி தான் பண்ணுவேன். நான் மாவு ஃபஸ்ட் ரெடி பண்ணுவேன். ரெண்டாவது தான் அதுக்கான கிரேவி ரெடி பண்ணுவேன். யாரெல்லாம் ஃபஸ்ட்டு மாவு ரெடி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பார்த்துட்ருக்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் அட் த சேம் டைம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா, சன்னா ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு சன்னாவுக்கு தேவையான ஆனியன், பச்சை மிளகா, தக்காளி எல்லாமே கட் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லாமே கட் பண்ணி வச்சிட்ருந்தேன். இந்த டைமில் பாப்பா தூங்கிட்டுருக்காங்க, தம்பியும் தூங்கிட்டுருக்காங்க. கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தவா வச்சாச்சு. அதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டாச்சு. எண்ணெயோடு சேர்த்து கடுகு, உளுத்தம் பருப்பு, என்னடா இது சப்பாத்தி பண்ணுற டைமில் ரைஸ் கட்டுன்னு நினைக்காதீங்க. நேற்று நைட்டு மீதமாகிடுச்சு சாப்பாடு மிஞ்சால் நான் என்ன பண்ணுவேன்னா, நைட்டே பச்சை புளி ஊற்றி வச்சுட்டு அடுத்த நாள் அதை புளி யோதரை மாதிரி பண்ணி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். யாரெல்லாம் அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா, இந்த பச்சை புளி சாதம் பண்ணுறதுக்கு நைட்டே மிஞ்சின சாதத்தில் பச்சை புளியை கரைச்சி உப்பு போட்டு சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் பச்சை மிளகா, வரமிளகா, வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாமே போட்டு இந்த நைட்டே நம்ம புளி போட்டு வச்சுருந்த சாதத்தை எடுத்து உள்ளே கொட்டிட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல லோ ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷம் விட்டு எடுத்திங்கன்னா செம்மையாக இருக்கும். அட் த சேம் டைம் நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், சன்னா ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சன்னாவுக்கு கசகசா, ஏலக்காய், சோம்பு, பட்டை இந்த மாதிரி மசாலா ஐட்டம் எல்லாமே போட்டு எண்ணெயில் நல்லா நான் ஃப்ரை பண்ணிடுவேன் ஃபஸ்ட்டு. அதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா ஆனியனும் சேர்த்து ஃப்ரை பண்ணிடுவேன். ஆனியன் இது எல்லாமே சேர்த்து நல்ல ஒரு கோல்டு கலர் வர வரைக்குமே நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வச்சிங்கன்னா. ஃப்ரை பண்ணிகிட்ருக்கப்போ தக்காளியும் சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு அதையும் நல்லா ஷார்ட் அவுட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேங்காய், ரொம்ப போடக்கூடாது. ரொம்ப போட்டால் ரொம்ப ஒரு மாதிரி மல்மல்னு இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சமாக தான் தேங்காய் போடுவேன். கொஞ்சமாக தேங்காய் போட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து ஆற வச்சிடணும். ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு பேஸ்ட்டை அரைச்சிடணும். அரைச்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இதை தாளிப்புக்கு நம்ம என்ன பண்ணணும், மறுபடியும் கடாய் எடுத்து அதில் எண்ணெய் போட்டுட்டு ஏலக்காய், அந்த பட்டை, அந்த மசாலா ஐட்டம்லாம் போட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா, நிறைய காரம் போட்டால் வீட்டில் சாப்பிட மாட்டாங்களா குட்டி. ஸோ அதனால் ஒரே ஒரு வரமிளகா, பச்சை மிளகா எதுனாலும் போட்டுக்கலாம். உங்ககிட்ட எது இருக்கோ கருவேப்பிலை போட்டு பூண்டெல்லாம் தட்டி போட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா இது 3 போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மசாலாவையும் சேர்த்துருங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி போட்டுக்கோங்க. நான் எப்போவுமே எனக்கு ரொம்ப தண்ணியாக இருந்தால் பிடிக்காது. ஸோ ஓரளவுக்கு தண்ணி தான். இதில் நான் வேக வைக்கல கொண்டக்கடலையை, சுண்டல் வேக வைக்காமல் அப்படியே பச்சை எடுத்து போட்டுட்டு விசில் விட்டுருவேன், ஒரு 4 விசில். அட் த சேம் டைம் சப்பாத்தி ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனல் பிடிச்சவங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப்